அவருடைய முக தரிசனத்தை தேடுவதற்கு வந்து நின்றவர்கள் ஏழை எளியவர்கள் மட்டுமல்ல, ராஜாக்கள். அவர் முகத்தை மட்டும் லைட்டா பார்த்துட்டு போறோம் சார். நான் இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை தான் தன்னுடைய பிள்ளைகளுக்கு தேவன் டிசைன் பண்ணி வைத்திருக்கிறார். தேவனை குறித்து அறிகிற அறிவு எது எது தருது சொல்லுங்க? ஒண்ணு, இந்த ஜீவனுக்கு, அடுத்து தேவ பக்திக்கு. இதை மட்டும் கொடுக்கல சார். அவர் ப்ராஸ்பெரிட்டி கொடுக்கும்போது வெறும் ப்ராஸ்பெரிட்டியை கொடுக்கல, ஐஸ்வர்யத்தை, ரிச்னஸ் தரல, அதோடு கூட சேர்ந்து ஏழைக்கு இறங்குகிற மனதை கொடுத்தார், ஊழியத்துக்கு உதவுகிற கரங்களை கொடுத்தார், வலிமையான எண்ணங்களை கொடுத்தார், தைரியமான தோள்களை கொடுத்தார், கேரக்டர் கொடுக்கிறாரு. இன்னொரு பக்கம் பிளெஸிங்கை கொடுக்கிறாரு. தேவன் கொடுக்கிற ஆசீர்வாதத்துல எப்பவுமே அது கேரக்டரோட சேர்ந்துதான் இருக்கும். உனக்கு என்ன பயம்ன்றேன், அவர் லிபர்ட்டி கொடுத்தாலும் அதுல ஒரு ஆரோக்கியம் இருக்கும். உங்க எல்லாரையும் பாவம் செய்யாம வைக்கிறதுக்கு ஒரு எளிமையான ஒரு 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 வழி இருக்கு. உங்க எல்லாரையும் கொண்டு போய் ஜெயில அடைச்சிட்டா நீங்க பாவமே செய்ய மாட்டீங்க. திருடுவீங்களா? திருட முடியாது. இல்லை வேற எதுவும் பாவம் செய்ய முடியுமா? வேசித்தனம், விபச்சாரம், கொலை, களவு எதுவும் செய்ய முடியும். ஏன்னா உங்களை செல்லில் போட்டோம்ல. அப்போ பேசாமல் இப்படி செஞ்சுருக்கலாமே. எல்லாரையும் ஆளுக்கு ஒரு செல்லில் போட்டு பூட்டிட்டோம்னா எவனும் பாவம் செய்ய மாட்டான். எத்தனை பேர் அதை விரும்புறீங்க? கை தூக்குங்க. விரும்பலை. சரி, அப்போ உங்களை அவுத்து விட்டுருவோம். நீங்கள் என்ன வேணாலும் பாவம் செய்யலாம் வெளியில் விட்டா. அதை எத்தனை பேர் விரும்புறீங்க? அதையும் விரும்பலை. அப்ப என்னதான் விரும்புறீங்க? நாங்க ஜெயிலுக்குள்ளே இருக்கக்கூடாது அடிமையா, நாங்க பாவமும் செய்யக்கூடாது, ஆனா நாங்க விடுதலையா இருக்கணும். அதைத்தானே நீங்க விரும்புறீங்க. அதைத்தான் கிருபையும் விரும்புது, அதைத்தான் தேவனும் விரும்புறாரு. முழு சுயாதீன பிரமாணத்துல உங்களை கட்டவிழ்த்து உங்களை சுதந்திர காற்ற சுவாசிக்கும்படி தேவன் வைத்திருக்கிறார். சுவாசிக்கும்படி. சுதந்திர காற்றை சுவாசிக்கிறோன்றனால நம்ம எல்லாம் பாவம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறோன்ற அர்த்தம் கிடையாது. இன்னைக்கு ஜெயிலுக்குள்ள இருக்கிறவங்க வெளியில இருக்கிறோம். நான் ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன். ஜெயிலுக்குள்ள இருக்கிறவர்கள் பாதுகாப்பாக இருக்கிறார்கள், ஜெயிலுக்குள்ள இருக்கிறவர்கள் வந்து பாவம் செய்வதற்கான வாய்ப்பு இல்லாத இருக்கிறார்கள், லாக்குள்ள இருக்கிறாங்க. நீங்களாம் எதுல இருக்கிறீங்க? லிபர்ட்டியில் இருக்கிறீங்க. உங்களுக்கு பேர் குற்றவாளியா, அவனுக்கு பேர் குற்றவாளியா? சொல்லுங்க. அப்ப லிபர்ட்டியில் இருக்கிறவன் குற்றவாளி இல்ல, லாக்கு கீழே இருக்கிறவன் தான் குற்றவாளி. ஆனா மதம் என்ன சொல்றது? லிபரலா இருக்கிறவன் குற்றவாளி என்று இல்ல. நாங்க லிபரலா இருக்கிறவன் நல்லவங்க, அதனால நாங்க லிபரலா இருக்கிறோம். நீ குற்றவாளி, அதனால லாக்குள்ள இருக்கடா. என்ன, தன்னால் முடிந்த அளவு குழப்பத்தை ஏற்படுத்துவதற்கு பிசாசு முயற்சி செய்கிறான். என்ன ஆன்மீக வாழ்க்கைனா உலகத்துக்கு சம்பந்தமே இல்லாத வாழ்க்கை சார். இல்ல சார், இந்த உலகத்தில் இருக்கிறவன் 10% ஆசீர்வதிக்கப்படுறான்னா தேவனை பார்க்கிறவன் 100 மடங்கு ஆசீர்வதிக்கப்படுவான். ஏனென்றால் அதுதான் காட்ஸ் டிசைன். சாலமன் கடவுளை பார்த்தபோது இந்த உலகத்தின் இதுவரைக்கும் பிறந்த எந்த ராஜாவுக்கும் இல்லாத ஞானத்தை தேவன் சாலமன் கொடுத்தார். அவனை ராஜாக்களுக்கு மேலாய் உயர்த்தி வைத்தார். அவருடைய முக தரிசனத்தை தேடுவதற்கு வந்து நின்றவர்கள் ஏழை எளியவர்கள் மட்டுமல்ல, ராஜாக்கள். அவர் முகத்தை மட்டும் லைட்டா பார்த்துட்டு போறோம் சார். நான் இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை தான் தன்னுடைய பிள்ளைகளுக்கு தேவன் டிசைன் பண்ணி வைத்திருக்கிறார். கையை தட்டிடணும். இருக்கலாம் அல்ல இல்லையா? சொல்லிடணும். நீங்க